குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய சேனலோட டிஸ்க்ளைமர். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைஸாக கிடையாது. இந்த சேனலில் நான் கால்ஸோ டிப்ஸோ ப்ரொவைட் பண்ணுறது கண்டிப்பாக கிடையாது. முழுக்க முழுக்க என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது என்னுடைய டிஸ்க்ளைமர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நான் உங்கள் கிரேசி ட்ரேடிங் கார்த்திக் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஒரு சின்ன பர்சனல் ஒர்க்னால நேற்று ஈவினிங் வீடியோ அப்டேட் பண்ண முடியல, சாரி. இனிமேல் ரெகுலராக வந்துடும் அந்த இதில். ஃப்ரெண்ட்ஸ், இது நிஃப்டியோட லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. இது நிஃப்டியோட லெவல்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், டீட்டெயில் பார்க்கலாங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நேற்று என்ன நடந்தது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் ஒரு சின்ன மூமெண்ட், அப்புறம் கம்ப்ளீட்டாக சைட்வேஸ் தான். அதுக்கப்புறமும் எந்த மூமெண்ட்டமும் கொடுக்கல. ஆனால் நேற்று பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்ணுறப்ப நிஃப்டி கொஞ்சம் மூமெண்டம் பரவாயில்ல. அதே மாதிரி நம்மளுடைய தமிழ்நாடு ஹெட்டிங் பார்த்துருப்பீங்க, கால் செல்லர் வெஸ் புட் செல்லர். இதில் என்ன பியூட்டின்னு பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடம், ஓகேங்களா? மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு வச்சுட்டா கூட 271, ஒரு 200-250 பாயிண்ட் பக்கம் கேப் டவுன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன் புட் செல்லர் பேனிக் ஆகல அப்படின்னு கொஸ்டின் கேளுங்க. ஓகே சரி, கால் செல்லர் பேனிக் ஆயிட்டாங்களா? அதுவும் இல்லை. ஏன் அப்படின்னா, கால் செல்லர் நேற்று பொறுத்த வரைக்கும் பேனிக் ஆயிருக்காங்க. பெருசா இம்பாக்ட் பண்ணல, சின்னதா மூமெண்டம். அதுதான் இங்க பாருங்க ரிசல்ட். சின்னதா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்க புட்ஸ்ல பேனிக் ஆகுதுன்ட்டு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. இனிமேல் நம்மளால புட்ஸ்ல ப்ராஃபிட்டும் புக் பண்ணல, இன்னமும் வெயிட் பண்றாங்க. கால் செல்லர் இல்லை, இனிமேல் நம்மளால தாங்க முடியாது, ப்ராஃபிட் போதும். ஏன்னா நேற்று கேப் டவுன், அவங்க ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட்ல இருந்திருப்பாங்க. சரி போதும் அப்படிங்கிறவங்க நேற்று கட் பண்ணவங்க தான். ஆனால் இன்னும் பெரிய திமிங்கலம், பெரிய முதலைகள் உள்ளதா இருக்கு. இன்னும் பேனிக் ஆகாம இருக்காங்க. அதாவது நேற்று குளோபல் மார்க்கெட் எல்லாமே மேக்சிமம் 3% மேலே தான் டவுன். மேக்சிமம் 3% மேலே தான் எல்லா குளோபல் மார்க்கெட்டும் டவுன் ஆயிருந்தது. அதுவும் க்ரூட் ஆயில்லாம் நேற்று 5% டவுன் ஆயிருந்தது. பட் ஆனால் என்ன ரீசன், ஏன் நம்ம இந்தியன் மார்க்கெட் பேனிக் ஆகல? ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் குளோபல் மார்க்கெட்டுக்கும் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக குளோபல் மார்க்கெட் எல்லாமே ஒரு ஸ்டடி இல்லாமல் இருக்குன்னு எல்லாம் நீங்கள் நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்தியன் மார்க்கெட் நல்ல ஸ்டடியாக ஒரே கிராஜுவலாக இப்படி மூவ்மெண்ட் போயிட்டே இருக்கு. இது இந்தியாவுக்கு ஒரு நல்ல குரோத்தை கொடுக்குதுன்னு காட்டுது. அதை நல்லா நான் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இந்தியாவுக்கு ஒரு நல்ல குரோத், இந்தியன் மார்க்கெட் ஒரு நல்ல குரோத்தில் போயிட்டு இருக்குன்னு இண்டிகேட் பண்ணுது. அதோட ரிசல்ட் தான் நேற்று புட் செல்லர் சுத்தமாக பேனிக் ஆகல, ப்ராஃபிட்டும் புக் பண்ணல, லாஸும் புக் பண்ணல. ஏன்னா நேற்று கேப் டவுன்னாலும் சின்ன லாஸ் எடுத்துருப்பாங்க, இருந்தாலும் அவங்க பேனிக் ஆகல. நம்மளுடைய மார்க்கெட் இது இம்பாக்ட் பண்ணாது, நல்லா நான் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நேற்று எத்தனை பேர் இந்த ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி நான் பாருங்கன்னு நான் சொல்லியிருக்கேன்னு அன்னி 2 நாள் முன்ன வீடியோ கூட நான் பார்த்துருந்தேன். 1 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், சாரி. ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வச்சுக்காங்க. ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி பாருங்க. ஓப்பன் லோ, ஓப்பன்
சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் லோ சின்னதா இருந்தா என்னன்னு சொல்லிருக்கேன். சின்னதா இருந்தா கால் சைடு லெக் பெருசா இருக்கும். அதுதான் பாருங்க நேத்து. பாருங்க ஓப்பன் எவ்வளோ 25.89, லோ 25.83, 6 பாயிண்ட் தான் லோ. அப்போ ஹை 25.216, கிட்டத்தட்ட ஒரு 120 பாயிண்ட் வச்சுக்கலாம். 120 பாயிண்ட் மொமெண்டம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல ஓரளவுக்கு நம்ம பெரிய ப்ராஃபிட் இந்த மாதிரி மார்க்கெட்ல இவ்வளோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம். இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இதுல ஓரளவுக்கு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். இது நல்லா இந்த ஸ்ட்ராட்டஜியை டெய்லி பாருங்க. ஓப்பன் ஹை ஓப்பன் லோ நோட் பண்ணுங்க. ஓப்பன் ஹை சின்னதா இருந்தா என்ன நடக்கும்? ஹை சின்னதா இருந்தா ஆப்போசிட் டவுன் சைட் லெக் பெருசா இருக்கும். ஓப்பன் லோ சின்னதா இருந்தா நடக்கும், ஆப்போசிட் சைடு கால் சைட் லெக் பெருசா இருக்கும். இது நல்லா நான் வச்சுக்கோங்க. இது ரிவர்சல் ரிஜெக்ஷன் சொல்லுவாங்க. இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை பேர் நேற்று இந்த கவனிச்சிங்கன்னு தெரியல. அதாவது லாஸ்ட் 2 டேஸா இந்த இடம் பாருங்க. இது ஒரு சப்போர்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குன்ட்டு. நேற்று எத்தனை பேர் கவனிச்சு இந்த லோவில் ஒரு என்ட்ரி போட்டிருந்தா கூட கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் கேப்சர் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டியில் 100 பாயிண்ட் கேப்சர்னா நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சைடுஸ் அது வேற. ஆனால் ஒரு காலையில் ஒரு 12 மணிக்குள்ள ஒரு மொமெண்டம் கொடுத்து முடிச்சுட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஈவினிங் வரைக்குமே சைடுவேஸ் தான். இந்த லோவில் ரிஸ்க் எடுக்கிறவங்க தான் இந்த ரிவார்டு. ரிஸ்க்கு ரிவார்டு இப்போ புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இதை நீங்கள் நோட் பண்ணணும். நான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அதே மாதிரி நான் மார்னிங்கே சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பிஇ ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, என்னுடைய ஃபோக்கஸ் சிஇ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னு புரியுதுங்களா? இதுவும் ஒரு காரணம். நம்மளுடைய மார்க்கெட்டும் ஸ்டடியாக இம்பேக்ட் இருக்கு. ரெண்டாவது கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆனது -200 பாயிண்ட்ஸில். ஆனால் கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆன 200 பாயிண்ட் ஒரு 10 பாயிண்ட் கூட கீழ் போல அது அங்கேயே தான் இருந்தது. அப்படியே அங்கேயே கன்சல்ட் ஆகிட்டு இருந்தது. அதை ஏன் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கணும். நீங்கள் அதெல்லாம் பார்க்க கற்றுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இப்போ கற்றுக்கிட்டா தான் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம வர முடியும். ஓகே, இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் சொல்லியிருந்தோம். கரெக்டாக நேற்று அந்த சப்போர்ட் ஜோனும் வந்தது. அங்கே இருந்து ஒரு சின்ன இது இங்கே நீங்கள் ட்ரேடு என்ட்ரியாக இருந்தால் கூட இந்த ஒரு கேண்டில் பாருங்க. ஒரு நிமிஷம். இந்த கேண்டில் பாருங்க, ஒரு நல்ல புல்லிஷ் என்க்ளிஃபிங். அதாவது முன்ன இருக்கிற கேண்டில் அந்த கேண்டில் நல்ல பெருசா, அதாவது அந்த கேண்டிலுக்கு மேல ஹை வச்சது. அப்பயே நீங்க ரெடியா இருந்துக்கணும். மார்க்கெட் இங்க இருந்து அப் ட்ரெண்ட் தான் போட்டு. ஆனா ப்ரீமியம் பெருசா ஏர்ல தவிர ஒரு இம்பாக்ட் கொடுக்கல. ஆனா ப்ரீமியம் இருந்துச்சு. அதுக்கு உதாரணமா நம்ம பார்த்துடலாம் எப்படின்ட்டு. இது என்ன, மார்க்கெட் 200 வச்சுக்கலாம். மார்க்கெட் 200, கால் 200 பார்த்துடலாங்களா? ஆல் 200, 50 and 200 பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நேத்து நல்லா வச்சுக்கோங்க. நேத்தோட ஓப்பன் 440 ரூபா, அப்படிதானே? நேத்தோட லோ 131 ரூபா. நேத்தோட ஹை, அதாவது ஓப்பனும் ஹை நேற்று சேம். ஓகேங்களா? அங்கேருந்து டவுன் தான் வந்திருக்கு லோ. நேத்தோட க்ளோஸ் பாருங்க 196 ரூபா. ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் கண்டிப்பாக குறிச்சு. நான் கூட நோட் பண்ணேன், ஒரு 75 பாயிண்ட்ஸ் கொடுத்தது. ஆக்சுவலி இந்த 440 அவங்க டச் பண்ண முடியல.
இந்த 131 வந்து 250 நம்ம போச்சு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் 196 வந்ததுன்னு நினைக்கிறேன். நீங்க அதை நோட் பண்ணியிருந்தா தெரிஞ்சுருக்கோம். ஒரு 100 பாயிண்ட் மேலே கொடுத்தது நான் கவனிச்சேன். நீங்க நோட் பண்ணீங்களா தெரியல, அதை பார்த்துக்கணும். இப்போ புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த இம்பாக்டுக்கு நம்ம அது நாம ரெடியா இருக்கிறோம். அந்த லோ வந்து ஒரு ட்ரேடு கிடைக்குதா பார்க்கணும். அந்த கன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னா ட்ரேட் பண்ணிடணும். அதுக்கு தான் அந்த ரிஸ்க்கு ரிவார்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது போயிடலாம், ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணலாம். ஏன் நிஃப்டி மூமெண்டம் கொடுத்தது, பேங்க் நிஃப்டி மூமெண்டம் கொடுக்கல அப்படின்னு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி யாரெல்லாம் நோட் பண்ணி தெரியாது. ஆக்சுவலி மார்னிங் ஸ்டார்ட் ஆகிறப்ப நிஃப்டி கால் சைடு 12, புட் சைடு 12 வந்தது. ஈவினிங் க்ளோஸ் ஆகிறப்ப பாருங்க, கால் சைடு கிட்டத்தட்ட ஒரு 10, புட் சைடு கிட்டத்தட்ட 15. அப்படி இதை வந்து இம்பேலன்ஸ் சொல்லுவாங்க, இம்பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. இது இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு நல்ல ரிஃப்ளெக்ஷன் கொடுக்க நிறைய சான்சஸ் இருக்கு. 80% சான்ஸ் நடக்கலாம், நடக்காமலே இருக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் தான். பட் ஆனால் நான் நேற்று சொன்னிருந்தேன் வீடியோவில், புட் சைடு ப்ரீமியம் அதிகமாக இருக்குது, புட் சைடு ப்ரீமியம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. நேற்று அந்த இம்பாக்ட் கொடுத்தது. டவுன் வந்து கூட மார்க்கெட் சின்னதாக ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்து நிஃப்டியில். அப்படி இருந்தும் கால் சைடு ப்ரீமியம் டிகே இருக்கு. அதை ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டு ப்ரீமியம் டிகே இருக்கு. இது பாருங்க. இப்போ பேங்க் நிஃப்டி போயிடலாம். பேங்க் நிஃப்டி ஏன் இந்த அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நம்ம எத்தனை தடவை சொல்லியிருக்கோம், அந்த ஐவி ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த ஐவி பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுவும் நம்ம நோட் பண்ணுறதே இல்லை. நேற்று ஐவி ஸ்டார்ட் பண்ணுறப்பயே கால் சைடு 8, புட் சைடு 10, க்ளோஸ் பண்ணுறப்ப பாருங்க 0 0. சரி, ஓகே. நேற்று மார்க்கெட் க்ளோஸ் எங்கே நடந்தது? 51 மேலே நினச்சி நினைக்கிறேன் இல்லையா? இங்கே பாருங்க, இது 20 பைசா, இது 99, 60 பைசா. கூட்டினா 100 ருபீஸ் வரும். இந்த கேப்பை இது ஃபில் பண்ணிடும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட்டை இங்கே முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐவியோட இம்பாக்ட் உங்களுக்கு இப்போ ரீசெண்ட் டேஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லாவே புரிஞ்சிருக்கும். அதையும் நோட் பண்ணுங்க. அதே மாதிரி நேற்று ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா இதுலையுமே புட்டு மட்டும் தான் இருந்தது, அந்த ஒரு சின்ன டவுன் வர்றப்ப. ஆனால் அந்த புட்டு வந்து மார்க்கெட் வந்து அந்த அப்ட்ரெண்ட் போச்சு இல்லை, ஒரு 11-12 மணிக்கு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு புட்டு 3 கால் இருந்தது. இதெல்லாம் நோட் பண்ணணும். அந்த ஸ்ட்ரைக்கு நான் ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க மறந்துட்டேன், அது பார்த்துக்கணும். நேற்று பேங்க் நிஃப்டியில் கூட இந்த 51,600, ஆக்சுவலி 51,400 கால், 51,400 புட்டு, அதுக்கப்புறம் 51,500 கால், 51,600 கால், 51,700 கால், அப்போ தான் 51,300 புட்டு இருந்தது. ஆனால் ஆஃப்டர்நூன் பாருங்க எல்லாமே சேஞ்ச் ஆச்சு. ஸ்டாங்கல் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா நோட் பண்ணுங்க. இப்போ இதுக்குண்டான மாதிரி தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த எஃப்ஐடி என்ன பண்ணான்னு பார்த்துக்கலாம். நேற்று எஃப்ஐடி பெரிய இம்பாக்ட் இல்லை, ஆனால் சின்னதாக தான் பை பண்ணியிருக்காங்க. அதனால தான் நேற்று மார்க்கெட் பெரிய மூமெண்டம் இல்லை. ஏன்னா பேனிக்ல இருக்காங்க. மார்க்கெட் என்ன சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்றதுக்காக 975 கோடியும் டிஏ பார்த்தீங்கன்னா 97 கோடி தான் பை பண்ணியிருக்காங்க. ஏன்னா மார்க்கெட், வேர்ல்டு மார்க்கெட் என்ன சொல்ல வருதுன்னு கன்சால்டேட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு டவுன் வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக பெரிய பை பண்ணல. இதுவும் நேற்று மார்க்கெட் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சைட்வேஸ் போனதுக்கு மெயின் ஒரு காரணம், மெயின் ஒரு ரீசன். சரி ஃப்ரெண்ட்ஸ், அதே இதை வந்து இந்த கம்மிங் டேஸில் நம்ம எல்லாமே நோட் பண்ணி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் ஆகணும். இது நம்மளுடைய தாரக மந்திரம். நாம் எக்காரணத்தை கொண்டும் க்ரீனில் தான் முடிக்கணும், ரெட்டில் முடிக்கக்கூடாது. ரெட்டில் முடித்தாலும் நெக்ஸ்ட் டே கம்மிங் டேஸில் அதை வந்து நம்ம க்ரீனில் முடித்து அதை ஓவர்டேக் பண்ணிடணும். இது வந்து நம்ம டெய்லி நம்ம சொல்லிடணும். அதே மாதிரி இந்த சைக்காலஜி டிசிப்ளின் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கே அந்த இப்போ நம்ம இந்த மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம 1000 பேசலாம், இது நடந்துச்சு அது நடந்துச்சு இது இருந்துச்சு, அது முக்கியம் இல்லை. மார்க்கெட் லைவ் அப்போ யார் அந்த கரெக்டாக அந்த இடத்துல ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறாங்களோ
அவங்க தான் ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் ட்ரேடராக வருவாங்க. மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று சொல்லுவேன், இந்த சார்ட் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இல்லை, அதாவது எதுவுமே தெரியாத உள்ள வராங்க பார்த்தீங்களா, அவங்க கூட சார்ட்டை வச்சுட்டு அப்படியே ஒரு நாளைக்கு 1000 கோடி சம்பாதிக்கிற அளவுக்கு சார்ட்டை வச்சு சொல்லிடுவாங்க. அது உண்மைதான். ஆனால் லைவ் மார்க்கெட்டில் யார் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்களோ அவங்க தான் ஒரு பெஸ்ட் ப்ரொஃபஷனல் ட்ரேடராக வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்மிங் வீக்லேருந்து நம்ம அதை கண்டிப்பாக கடைபிடிச்சி கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வரணுங்கிறது என்னுடைய ஆசை. அதே மாதிரி நேற்று லைவ் அப்டேட்டில் நான் மார்னிங்கே சொல்லிட்டேன், பிஇ ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, கால் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்ட்டு. எத்தனை பேர் பிஇ ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகே, ஆனால் நம்மளோட ரிசல்ட் பாருங்கள், என்னாச்சு பிஇ என்னாச்சு காலுன்னு பாருங்கள். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், எதுக்கு சொல்கிறாங்க எதுக்குன்னு நீங்களும் அப்சர்வ் பண்ணுங்கள். ப்ராக்டிசஸ், அதாவது என்ன சொல்கிறாங்க, பயிற்சி பயிற்சி பயிற்சி, அது மேற்கொள்ள மேற்கொள்ள ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கும் அந்த இது வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்றும் ஒரு பெரிய கம்பசூத்திரம் அந்த மாதிரிலாம் கிடையாது. பயிற்சி தான் அதில் முக்கியம். அது நாள்பட நீங்கள் அதிலேயே பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த சார்ட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தோண ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் அந்த மார்க்கெட்டுக்கு எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நேரம் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஒரு தொழிலில் நம்ம எப்படி எவ்வளோ உழைப்பை கொடுக்குறோமோ அதுக்கு ரிட்டர்ன்ஸ் இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த மார்க்கெட்டும் சேம். இது ஒரு பிஸ்னஸாக கன்சிடர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வியூஸ் நிறைய போகுது, லைக் கம்மியாக இருக்குது, அது கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்கள் கருத்தை தெரிவிங்க, எதுவாக இருந்தாலும் தெரிவிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நானும் பெரிய அப்படியே நாணிலாம் இந்த இதில் ட்ரேடிங்கில் நாணி கிடையாது. என்னுடைய அனுபவத்தை தான் ஷேர் பண்ணுறேன். என்னுடைய அனுபவமே எப்படின்னா, என்னுடைய பெரிய பெரிய சீனியர்ஸ் அனுபவமே எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. அவங்க எவ்வளோ நேரம் மார்க்கெட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க மார்க்கெட்டில் எதுக்காக ஜெயிச்சாங்கன்னு இப்போ உங்களை புரிஞ்சிருக்கும். டெய்லியும் ஜஸ்ட்டு ஒரு காலையில் ஒரு 1/2 hour, ஈவினிங் ஒரு 1/2 hour கம்பல்சரியாக நீங்கள் மார்க்கெட்டை பாருங்கள். அதே மாதிரி லைவ் ட்ரேடிங்கில் மார்க்கெட்டில் இருந்தால் மட்டும் தான் நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்க முடியும். இல்லைன்னா மிஸ் பண்ணிவிட்டு நம்ம புலம்பி லாஸ்ட் ட்ரேடை எடுத்து, நேற்றுலாம் கண்டிப்பாக நிறைய பேர் லாஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம ஸ்ட்ராட்டஜி போக நேற்று ஒருத்தர் ப்ராஃபிட் பண்ணுன்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாரு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நம்மளுடைய வீடியோ அவரை ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னு அவர் சொன்னார். அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். இது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த மாற்றத்துக்காக தான் இந்த வீடியோவை நம்ம ஆரம்பித்தது. நம்ம ஒரு 1000 கொடுங்க, 10,000 கொடுங்க, நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு நான் சொன்னதே கிடையாது. என்னுடைய நாலேஜை முழுக்க ஷேர் பண்ணியிருக்கேன். இது எத்தனை வீடியோ இருக்குன்னு நீங்களே போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய இது அப்போ தெரியும் ஏன் எதுக்காக அப்படின்ட்டு. சின்னதாக ஒரு க்ளூ கொடுத்துட்டு உடனே 1000 ரூபா கொடுங்க, நான் டெய்லி உங்களுக்கு காசு தரம்பாங்க. அதை எந்த அளவுக்கு நீங்களே போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் ஈவினிங் சந்திப்போம். பாய்.